சோம்பேறியா இந்த ஒருத்தர் புத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் 4 வருஷத்துல பெரிய ஆளா ஆனத இந்த ஸ்டோரியில பார்க்கலாம். ஒரு நாள் புத்தரும் அவரோட சீடனும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுல அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்துல இருந்த ஒரு வீட்டு கதவை தட்டினாங்க. அப்போ யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டே ஒருத்தர் கதவை திறந்தாரு. அவரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ போட்டிருந்தாரு. அப்புறம் அவரோட வீட்டை பார்த்தா அவர் ரொம்ப ஏழைன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் பேர் தான் ராம். ராம் புத்தரையும் அவரோட சீடனையும் பார்த்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அப்புறம் புத்தர் சொன்னாரு, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செய்யறோம், எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க எங்களுக்கு சாப்பிட ஏதாவது தரீங்களா அப்படின்னு புத்தர் கேட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ராம் அவன் கிட்ட இருந்த சாப்பாட 2 பேருக்கும் கொடுத்தான். புத்தர் கேட்டாரு, நீங்க என்ன பண்றீங்க? அப்போ ராம் சொன்னாரு, நான் ஒரு எருமை மாடு வச்சிருக்கேன், அது தினமுமே பால் கொடுக்கும், அந்த பாலை வித்து என்னுடைய குடும்பத்தை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் புத்தர் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியில நடந்து போனாரு. அங்க பட்டு போன மரங்கள் நிறைய இருந்துச்சு. அப்புறம் புத்தர் ராம் கிட்ட வந்து, நைட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கலாமா அப்படின்னு கேட்டாரு. உடனே ராம் சொன்னாரு, கண்டிப்பா இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ புத்தர் அவரோட சீடன் கிட்ட சொன்னாரு, நாளைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது இந்த எருமை மாட்டையும் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்டாரு. சீடனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே சீடன் கேட்டான், நாம ஏன் இந்த எருமை மாடை கூட்டிட்டு போனோம்? அந்த ராம்க்கு வருமானமே இந்த மாட்டுல தான் இருந்துட்டு வருது, அதுவும் இவர் ரொம்ப அன்பா இருக்காரு, நமக்கு சாப்பாடும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்திருக்காரு, இப்போ இந்த மாட்டை நாம கூட்டிட்டு போனா அவர் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு அந்த சீடன் கேட்டாரு. ஆனா புத்தர் எதுக்குமே பதில் சொல்லாம அடுத்த நாள் காலையில புத்தரும் அந்த சீடனும் சேர்ந்து அந்த எருமை மாடை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 4 வருஷம் ஆயிடுச்சு. சீடன் அந்த எருமை மாடை கூட்டிட்டு வந்ததை நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டே இருந்தாரு. பாவம் அந்த ராம். சரி, நாம போய் அவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சீடர் ராம் இருக்கிற கிராமத்துக்கு போனாரு. அங்க என்ன ஒரு ஆச்சரியம், பட்டு போன மரங்கள் இருந்த இடத்துல இப்ப நிறைய பழங்கள் நிறைஞ்ச மரங்கள் இருந்தது. அத பார்த்துட்டே சீடர் போனாரு. எதிரில ராம் வந்தாரு. உடனே சீடர் கேட்டாரு, ஹே ராம், என்ன ஞாபகம் இருக்கா? நானும் என்னோட குருவும் வந்து உங்களோட வீட்டுல சாப்பிட்டு தங்கினோமே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ராம் சொன்னாரு, ஞாபகம் இருக்கு, வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த சீடனை ராம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு போன சீடன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. அந்த வீடு பாக்குறதுக்கே ரொம்ப பெருசாவும் சூப்பராவும் இருந்துச்சு. உடனே ராம் சொன்னாரு, நீங்க கிளம்புன அன்னைக்கு என்னோட எருமை மாட்டையும் காணோம். நான் பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கவே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் என்னோட நிலத்துல இருந்த பட்டு போன மரத்தை வெட்டி அதை வித்தேன். அந்த காசை வச்சு பயிர்கள் வாங்கினேன். அந்த வருஷம் நல்லா அறுவடை வந்துச்சு. அப்புறம் அந்த பணத்தை வச்சு நிறைய பழங்கள் செடி வாங்கி அதை வளர்த்தேன். இப்போ இந்த ஏரியால நான் தான் அதிக பழங்களை விற்பனை பண்றேன். அப்புறம் சில நேரம் நான் நினைப்பேன், அந்த எருமை மாடு மட்டும் அன்னைக்கு தொலைஞ்சு போகலன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராம் அந்த சீடர் கிட்ட சொன்னாரு. உடனே சீடர் கேட்டாரு, ஆனா மாடு இருக்கப்பவே இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாரு. மாடு இருக்கிறப்போ நான் கஷ்டப்பட்டு உழைக்காமலே என்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டேன், அதனால உழைக்கிறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை, பாலை வித்த காசே எனக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு ராம் சொன்னதும் சீடன் தன்னுடைய குருவை நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சக்சஸ் ஆகணும்னா இத பண்ணணும்னு நினைக்கிறப்போ நிறைய விஷயம் நம்மள ஸ்டாப் பண்ணும். இந்த ஸ்டோரியில வர மாடுனால ராம் ரொம்ப சோம்பேறியாவும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமையும் இருந்தாரு. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய மாடுகள் இருக்கு. இந்த மாடுகள்னால நம்மள நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க, சோம்பேறியா இருக்காங்க, அப்புறம் புதுசா வர வாய்ப்பை பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாட்டை இன்னைக்கே நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுறணும், இல்லனா நம்மளுடைய உண்மையான பலம் நமக்கே தெரியாது. அதனால இந்த மாட்டை தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய உண்மையான பலத்தை புரிஞ்சு எல்லாருமே ரொம்ப சக்சஸ நோக்கி போகலாம். நீங்க வாழ்க்கைய நினைச்சு பயத்துலயும் சோகமாவும் இருக்கீங்களா? இப்படி இருந்த ஒரு பையனுக்கு துறவி என்ன தீர்வு கொடுத்தாரு அப்படின்னு இந்த ஸ்டோரியில பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு கிராமத்துல கிஷான்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் எப்ப பார்த்தாலும் சோகமாவும் லைஃப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுமே தான் இருந்தான். அப்போதான் அவனோட நண்பன் வந்து சொன்னா, டே கிஷான், பக்கத்து ஊர்ல ஒரு துறவி இருக்கிறாங்க, அவங்கிட்ட உன்னோட பிரச்சனைய சொன்னா கண்டிப்பா சொல்யூஷன் சொல்லுவாரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னதும் அடுத்த நாள் காலையில துறவிய பார்க்க கிஷான் போனான்.
துறவி கிட்ட அவனோட ப்ராப்ளம சொன்னான். உடனே துறவி ஒரு தட்டு ஃபுல்லாவும் உப்பும் ஒரு டம்ளர்ல தண்ணியும் எடுத்துட்டு வந்து கிஷான் கிட்ட சொன்னாரு, இந்த தட்டுல இருந்து ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து இந்த டம்ளர்ல இருக்க தண்ணியில போடு அப்படின்னு சொன்னாரு. கிஷானும் அந்த உப்பை எடுத்து தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய அந்த துறவி குடிக்க சொன்னாரு. கிஷான் ரொம்ப குழப்பத்தோட அந்த தண்ணிய குடிச்சான். அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அந்த தண்ணி ரொம்பவே உப்பா இருந்துச்சு. அப்புறம் அந்த துறவி கேட்டாரு, தண்ணி டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. கிஷான் சொன்னா, உப்பு கரிக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே துறவி அவனை ஒரு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு சொன்னாரு, மறுபடியும் இந்த தட்டுல இருந்து ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து அந்த ஆத்து நீர்ல போடு அப்படின்னு சொன்னதும் கிஷானும் உப்பை எடுத்து அந்த ஆத்து நீர்ல போட்டான். அப்புறம் துறவி சொன்னாரு, இப்போ அந்த ஆத்து நீரை குடி, இப்ப டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் கிஷான் அந்த ஆத்து தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இந்த தண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்புறம் துறவி சொன்னாரு, நம்ம கையில வர துன்பம் தான் இந்த உப்பு. ஆனா இந்த உப்பு டம்ளர்ல இருக்கிற தண்ணீரை கலந்தா அது நல்லாவே இருக்காது. அதுவே ஆத்து நீர்ல கலந்தா அந்த ஆற்று நீரோட டேஸ்ட் மாறாது. Stop being a glass and become a lake. இதுதான் இந்த ஸ்டோரியோட மோரல். அதிர்ஷ்ட தேவதைய நம்ம எல்லாருனாலையும் சந்திக்க முடியும். ஆனா அத காக்க வைக்காம எப்படி சந்திக்கிறதுன்னு இந்த கதையில நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம்னா, அந்த பணக்காரரும் மற்ற தொழிலாளிகளும் சேர்ந்து தினமும் ஒரு டாபிக்க பத்தி பேசுவாங்க. அப்படி ஒரு நாள் எல்லோரும் வந்தப்போ என்ன டாபிக் பேசலான்னு ஆர்கட் கேட்டாரு. ஆர்கட் தான் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர். அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு நெசவாளி எழுந்து சொன்னாரு, எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆர்கட் குழப்பத்தோட, அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அதிர்ஷ்டம் தான். நான் இன்னைக்கு வர வழியில 2 தங்க காசை கீழே இருந்து எடுத்தேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் எதிர்பார்க்காம வந்த இந்த 2 தங்க காசு எனக்கு அதிர்ஷ்டம் தான். இன்னைக்கு நாம அதிர்ஷ்ட தேவதைய பற்றி பேசலாம் ஆர்கட். நாம என்ன பண்ணா அதிர்ஷ்ட தேவதைய நம்ம கூடயே வச்சுக்கலாம்னு பேசலாம் அப்படின்னு அந்த நெசவாளி சொன்னதும் ஆர்கட் சொன்னாரு, இந்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே, வேற யாருக்காவது அதிர்ஷ்ட தேவதைய பத்தின அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த கூட்டத்தில இருந்து ஒரு வியாபாரி சோகமா எழுந்தாரு. உடனே ஆர்கட் கேட்டாரு, நீங்களும் அதிர்ஷ்ட தேவதைய பாத்திருக்கீங்களா வியாபாரியே? இல்ல ஆர்கட், ஆனா அதிர்ஷ்ட தேவதையோட அனுபவம் இருக்கு. சூப்பர், சொல்லுங்க வியாபாரியே. உடனே வியாபாரி சொன்னாரு, அந்த நெசவாளி சொன்னது அதிர்ஷ்டமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அது ஒரு நாள் மட்டும் தான் கிடைச்சிச்சு. அதிர்ஷ்ட தேவதைங்கிறது நம்ம எடுக்கிற முடிவுல இருந்துதான் வரும். ஆனா நெசவாளி சொன்ன மாதிரி ஒரு நாள் மட்டும் காசு கொடுக்காது, தினமும் காசு கொடுக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த நெசவாளி ஆச்சரியமா, என்ன தினமுமா, அது நிஜம்தானா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அதான் என்னோட அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுபவத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போக ஆரம்பிச்சப்போ என்னோட அப்பா சொல்லுவாரு, நீ வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் சேர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. நானும் சரிப்பா பண்ணலாம், இதுல என்ன அவசரம் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் குமார். அவன் ஒரு தரிசு நிலத்தை வாங்கி பராமரிச்சான். அப்புறம் அந்த நிலத்துல மூலிகை செடி வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா அவன் கிட்ட காசு இல்லவே இல்ல. இருந்த காசெல்லாம் நிலம் வாங்குறதுக்கும் அதை பராமரிக்கவுமே சரியா போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு குமார் யோசிச்சுட்டே இருந்தான். அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் என் அப்பா ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. நான் கேட்டேன், என்னப்பா செம்ம ஹாப்பியா இருக்கீங்க, ஏதாவது குட் நியூஸா அப்படின்னு கேட்டேன். ஆமாடா, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குடா. உடனே நானும் ரொம்ப ஆச்சரியமா, என்னப்பா அது அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு, நான் உனக்கு காசு சேமிச்சு வைக்க சொன்னேன்ல, அத முதலீடு பண்ண ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குடா. ஆனா அப்பா, நான் இன்னும் சேர்த்து வைக்கவே ஆரம்பிக்கலையேப்பா. அதெல்லாம் நீ பண்ண வேணாண்டா, நீ உன்னோட மாச சம்பளத்துல இருந்து 10ல் 1 பங்கு கொடுத்தா மட்டும் போதும்பா. ஓ அப்படியா, சரிப்பா, ஆனா யார்கிட்ட நாம முதலீடு பண்ண போறோம்ப்பா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே என்னோட அப்பா, டேய், என்னோட ஃப்ரெண்டோட பையன் இருக்கான்ல குமார், அவன் ஒரு நிலத்தை பராமரிச்சிருக்கான்ல, அதுல மூலிகை செடி வைக்க போறானா. ஆனா அவன் கிட்ட போதுமான காசு இல்ல, அதனாலதான் அவன் 12 பேரை முதலீடு பண்ண சொல்லி இருக்கான்டா. இது ஒரு நல்ல முதலீடுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்னோட அப்பா சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் வந்துச்சு. சரி, நாம அப்பா சொன்ன மாதிரி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனேன். அப்ப போற வழியில எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ வித்துட்டு இருந்தாங்க. அது வெளிநாட்டுல இருந்து வந்த ட்ரெஸ். அது பார்த்ததும் எனக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ட்ரெஸ் வாங்கினா முதலீடு பண்ண முடியாதே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு முடிவெடுத்தேன்,
இந்த பணத்துல ட்ரெஸ் வாங்கிட்டு அடுத்த மாசத்துல இருந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். என்னோட அப்பா என்ன கோபமா பார்த்தாரு. நான் சொன்னேன், அப்பா அடுத்த மாசத்துல இருந்து நான் கண்டிப்பா சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்பா ரொம்ப வருத்தமா சொன்னாரு, நானும் உன் வயசுல இருக்கிறப்போ இந்த தப்பை தான் பண்ணேன், ஆனா நீயும் என்ன மாதிரி தப்பு பண்ணி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அது நடந்து 32 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன். ஆனா குமார் நிலத்துல முதலீடு பண்ண 12 பேருக்கும் மாசம் மாசம் காசு வந்துட்டே இருக்கும். அந்த 12 பேரும் 32 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண முதலீடு அவங்களுக்கு இன்னும் காசு வந்துட்டே இருக்கு. இதுதான் அதிர்ஷ்ட தேவதை. இந்த அதிர்ஷ்ட தேவதைய நம்ம காக்க வைக்க கூடாது. நான் காக்க வச்சதுனாலதான் அதிர்ஷ்ட தேவதைய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. உடனே ஆர்கட் சொன்னாரு, சரியா சொன்னீங்க. சந்தர்ப்பத்தை எவன் எடுத்துக்கொள்கிறானோ அவனே அதிர்ஷ்ட தேவதையை சந்திக்கிறான். அதனால நாமளும் நமக்கு வர சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்தினா நம்மளும் அதிர்ஷ்ட தேவதையை சந்திக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் தூங்கி எந்திரிச்சப்போ அவன்கிட்ட இருந்த கொஞ்ச காசையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. பிச்சைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப சாப்பிட நாம என்ன பண்ண போறோம், ரொம்ப பசிக்குதேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் கோதுமை தான். அந்த கோதுமைய வச்சு என்ன பண்றதுன்னு அந்த பிச்சைக்காரனுக்கு தெரியவே இல்லை. அப்போ ஒரு வயசானவர் வந்து, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் கிட்ட கேட்டாரு. அப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னா, நானே சாப்பிட ஒன்னும் இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த தாத்தா, உன்கிட்ட இருக்கிறத தாப்பா அப்படின்னு சொன்னாரு. உடனே பிச்சைக்காரன் நினைச்சான், நாமளே எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குவோம், இப்ப இந்த தாத்தா இருக்கிறத கொடுன்னு சொல்றாரு, என்னத்த கொடுக்கறது, நம்ம கிட்ட கோதுமை தான் இருக்கு, சரி 2 கோதுமைய கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு, இந்தாங்க தாத்தா என்னால 2 கோதுமை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்லிட்டான். அந்த வயசானவர் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே குழப்பம், என்னடா இது, இந்த தாத்தா 2 கோதுமைக்கு இவ்ளோ ஹாப்பியா போறாரு, ஒருவேளை பைத்தியமா இருப்பாரோ, சரி அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோதுமையை வித்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு அந்த கோதுமை இருந்த பைய திறந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த பையில 2 தங்க கோதுமை இருந்துச்சு. அதை பார்த்த பிச்சைக்காரனால நம்பவே முடியல. நம்ம பையில எப்படிடா தங்கம் வந்துச்சு? அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஒரு பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்துச்சு. மத்தவங்களுக்கு பெரிய ஹெல்ப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளால முடிஞ்சதை பண்ணாலே போதும். புத்தகம் வாசிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வாசிச்சதெல்லாம் மறந்து போதா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். ராஜ்னு ஒருத்தவர் அவரோட வாழ்க்கையில முன்னேறதுக்காக நிறைய புக்கு படிக்க ஆரம்பிச்சாரு. காலப்போக்குல அவர் நிறைய புத்தகங்களை படிச்சாரு. ஆனா ஃபர்ஸ்ட் படிச்சது அவருக்கு மறந்து போயிடுச்சு. அடுத்தடுத்து படிக்க படிக்க முன்னாடி படிச்சது எல்லாம் மறந்துட்டே வந்துச்சு. இத நினைச்சு ராஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. புக்கு படிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, ஆனா நான் படிச்சா ஃபர்ஸ்ட் படிச்சதெல்லாம் மறக்குதே, ஒருவேளை நமக்கு தான் படிக்க தெரியலையோ அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தாரு. அப்போ ஒரு நாள் புத்தர் அந்த ஊர்ல வந்து தங்கி இருந்தாரு. அப்போ எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்க சந்தேகத்தையும் புத்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ராஜும் அவரோட சந்தேகத்தை கேட்கறதுக்காக புத்தர் கிட்ட போனாரு. புத்தரே, புத்தகம் வாசிக்கிறத நான் இப்போ பழக்கப்படுத்திட்டு இருக்கேன், ஆனா இப்போ ஒண்ணு வாசிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வாசிச்சது மறந்து போயிடுது, அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு. உடனே புத்தர் ஒரு வாளி எடுத்து ராஜ் கையில கொடுத்து, அந்த ஆத்துல போய் இந்த வாளியில தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அந்த வாளிய பாக்குறதுக்கே ரொம்ப அழுக்காவும் ரொம்ப சேராவும் அப்புறம் நிறைய ஓட்டையும் இருந்துச்சு. ராஜ் அந்த அழுக்கான வாளியை எடுத்துட்டு ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாரு. ஆனா வாளியில ஓட்டை இருக்கிறதுனால அந்த வாளியில இருந்த தண்ணி எல்லாம் வர வழியில ஒழுகிடுச்சு. புத்தர் கிட்ட வரப்போ அந்த வாளியில கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல. மறுபடியும் ராஜ் ஆத்து பக்கத்துல போய் தண்ணி எடுக்க போனாரு. ஆனா என்ன பண்ணாலுமே ராஜால தண்ணி எடுத்துட்டு வர முடியல. ராஜ்க்கு கோபம் வந்து புத்தர் கிட்ட, இந்த வாளி ஓட்டையா இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், அப்புறம் எப்படி தண்ணி எடுத்துட்டு வர முடியும், நான் கேட்ட சந்தேகத்தை தீக்க தெரிஞ்ச சொல்லுங்க, இல்லன்னா விடுங்க அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னாரு. உடனே புத்தர் சொன்னாரு, இப்ப அந்த வாளிய பாரு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. உடனே ராஜ் சொன்னாரு, அட ஆமா, தண்ணி எல்லாம் கீழே போனாலும் வாளி சுத்தமாயிடுச்சே அப்படின்னு சொன்னாரு. உடனே புத்தர் சொன்னாரு, இதே மாதிரிதான் நீ புத்தகம் வாசிக்கிறதும், நீ வாசிச்சதை மறந்தாலும் உன்னோட மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புத்தகம் வாசிக்கிறதே உன்னை நீ தூய்மைப்படுத்ததான், அதனால மறந்துடுச்சுன்னு ஃபீல் பண்ணாத, நீ இன்னும் தொடர்ந்து நிறைய புத்தகங்களை வாசி அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜ்க்கு தெளிவான பதில் கிடைச்சதுனால புத்தருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு.
ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாரு. அவருக்கு கீழே நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்கள் எல்லாருமே குரு சொல்ற பேச்சை கேட்டு அவருக்கு தேவையான உதவிகளையும் வேலைகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சீடன் குரு கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தான். குருவுக்கு அந்த சீடனை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஏதோ இவனுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. உடனே அந்த சீடனை கூப்பிட்டு, என்ன விஷயம், ஏன் எனக்காக இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சீடன் சொன்னாரு, இல்ல குருவே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், அது ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு இருந்தான். அதுக்கு அந்த குரு சொன்னாரு, தயக்கமே காட்ட வேணாம், என்கிட்ட என்ன விஷயமா இருந்தாலும் தாராளமா நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த சீடன் சொன்னா, சந்தோஷத்துக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த குரு, சரி இரு, இதுக்கு நான் உனக்கு ஒரு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த உலகம் எப்படி இருக்கோ அதையே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும். அப்படி இருந்தா நீ ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பதில கேட்ட உடனே அந்த சீடனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. என்னது, இந்த உலகம் அது இருக்கிற மாதிரி அப்படியே நாம ஏத்துக்கணுமா, ஆனா அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த உலகத்தை அப்படியே நீ ஏத்துக்கணும் அப்படின்னா உனக்கு நிறைய புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு பற்று இருக்கிற எல்லா பொருட்கள் மேலேயுமே ஆசையை விட்டுட்டு நீ நீயா இருக்கணும். அது போக உனக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த சீடன் சொன்னா, ஓ, இதுதான் சந்தோஷத்துக்கான வழியா, நான் கூட வேற ஏதோ பதில் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு குருவே. இனிமேல் நான் எந்த விஷயத்து மேலேயுமே அளவு கடந்த ஆசைலாம் வைக்காம நான் நானாவே இருக்க போறேன், புரிதலோட இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா அதையும் கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த குரு சொன்னாரு, இப்படியே நீ வாழ கத்துக்கோ, உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. உடனே அந்த சீடன் அங்க இருந்து கிளம்பிட்டான்.